ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா? அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன், அப்படி தான் நான் செஞ்சேன், அப்படி தான் இது நடந்துச்சு, அப்படி தான் அவன் ஜெயிச்சான், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதில் அப்படித்தான் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ இதை தான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படித்தான் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அதை நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் ஹவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திஸ் இஸ் ஹவ் அப்படின்றது இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறோம்னா, அப்போ அப்படித்தான் அப்படின்றது எப்படி சொல்லுவோம்? தட் இஸ் ஹவ், தட் இஸ் ஹவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஸோ இந்த தட் இஸை நம்ம சுருக்கி தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ். அப்போ அப்படித்தான் அப்படின்றத தட்ஸ் ஹவ் அப்படின்னும் இன்ஃபார்மலாக சொல்லலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க, தட்ஸ் ஹவ் அப்படின்னா அப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஹவ் அப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லும்போது அது சேமியை குறிக்குது. திஸ் இஸ் ஹவ் அப்படின்னு சொல்லும்போது அது அண்மையை குறிக்குது. இப்போ செய்மை அப்படின்னாவே தட்ஸ் ஹவ் அப்படின்றத நம்ம பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். செய்மை முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ அண்மை அப்படின்னும் போது நம்ம பெரும்பாலும் இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் பயன்படுத்துவோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் ஹவ்ன்றதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஆஃப்டர் ஷோயிங் ஆர் எக்ஸ்பிளைனிங். அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டின பிறகு அல்லது எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ தான் நம்ம தட்ஸ் ஹவ் பயன்படுத்துவோம். ஆனால் திஸ் இஸ் ஹவ் அப்படின்றத வைல் ஷோயிங் ஆர் எக்ஸ்பிளைனிங் ஆர் பிஃபோர் ஷோயிங் ஆர் எக்ஸ்பிளைனிங், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டும்போது அல்லது செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி, அல்லது அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம திஸ் இஸ் ஹவ் பயன்படுத்துவோம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படித்தான் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படித்தான் பிரியாணி செய்யணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைல் ஷோயிங் த ப்ராசஸ், அதாவது பிரியாணி செய்கிற ப்ராசஸை வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது, ஓகே, சொல்லி கொடுக்கும்போது இப்படித்தான் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் ஹவ் யூ மேக் பிரியாணி, திஸ் இஸ் ஹவ் யூ மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்படித்தான் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ், பிரியாணி செய்யணும் அப்படின்றது யூ மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம், அல்லது யூ ஷுட் மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், அப்படித்தான் என் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் என் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆசிரியர் நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்து விட்டார், முடிஞ்சு போச்சு, இந்த செயல் முடிஞ்சு போச்சு. பட் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னோட எக்ஸ்பிளனேஷனை கன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல அப்படித்தான் அப்படின்றத நான் பயன்படுத்துகிறேன். அப்போ அப்படித்தான் அப்படின்றத தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஹவ் என் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்றத மை டீச்சர் டாட் மீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் அப்படின்னு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது யூ மேக் பிரியாணின்றது எந்த டென்ஸில் இருக்குது? நல்லா பாருங்கள், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் போடலாம். ஓகே, யூ ஷுட் மேக் பிரியாணி, திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் நம்ம போடலாம். இந்த இடத்துல பாருங்கள், தட்ஸ் ஹவ் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மை டீச்சர் டாட் மீ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மை டீச்சர் டாட் மீன்றது எந்த டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, பாஸ்ட் டென்ஸில். அப்போ திஸ் இஸ் ஹவ் அப்படின்றத பெரும்பாலும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் பயன்படுத்துவோம். தட்ஸ் ஹவ் அப்படின்றத நம்ம பெரும்பாலும் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். இப்போ தட்ஸ் ஹவ் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்படித்தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அப்படித்தான் அப்படின்றது தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன், இது வந்து நம்ம முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். அப்போ நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் டென்ஸில் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். அப்போ தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல தமிழ் வாக்கியங்கள்லாம் கொடுத்த பிறகு தான் என்னுடைய இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுப்பேன். அப்போ தமிழ் வாக்கியம் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை நீங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்கள், அல்லது ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதன் பிறகு இந்த வீடியோவை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது என்னுடைய இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வரும். அப்போ உங்களோட ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா முதல்ல நம்ம இங்கிலீஷில் திங்க் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படித்தான் என் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? அப்படித்தான் அப்படின்றது தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லலாம். என் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்றது எப்படி சொல்லுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மை இங்கிலீஷ் இம்ப்ரூவ்ட், அவ்வளோதான். தட்ஸ் ஹவ் மை இங்கிலீஷ் இம்ப்ரூவ்ட், தட்ஸ் ஹவ் மை இங்கிலீஷ் இம்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லலாம்.
அப்படித்தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படித்தான் அப்படின்னா தட்ஸ் ஹவ். இப்போ நான் செய்தேன், நான்னா ஐ. இப்போ செய்கிறதுக்கு இங்கிலீஷில் டூ. இப்போ செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம். முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ டூவோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது? டிட். நான் செய்தேன் அப்படின்றத ஐ டிட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்படித்தான் நான் செய்தேன் அப்படின்றத தட்ஸ் ஹவ் ஐ டிட். தட்ஸ் ஹவ் ஐ டிட் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் அப்படின்றத தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லலாம். விபத்து நடந்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, தி ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட். அப்போ தட்ஸ் ஹவ் தி ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட். தட்ஸ் ஹவ் தி ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் அவள் போட்டியில் வென்றாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் அப்படின்றத தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லுவோம். அவள் போட்டியில் வென்றாள். அவள்னா ஷீ. அவள் போட்டியில் வென்றாள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஷீ ஒன் த காம்படிஷன். அவ்வளோதான். ஓகே, அவள் போட்டியில் வென்றாள்ன்றத ஷீ ஒன் த காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்படித்தான் அவள் போட்டியில் வென்றாள் அப்படின்றத தட்ஸ் ஹவ் ஷீ ஒன் த காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் அப்படின்றத தட்ஸ் ஹவ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் நண்பர்களானோம் அப்படின்றத we became friends அப்படின்னு சொல்லலாம். we became friends. அப்போ தட்ஸ் ஹவ் we became friends. தட்ஸ் ஹவ் we became friends அப்படின்னா அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் நான் பிரச்சனையை தீர்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் அப்படின்னா தட்ஸ் ஹவ் நான் பிரச்சனையை தீர்த்தேன். நான் தீர்த்தேன் எப்படி சொல்லுவோம்? ஐ சால்வ்ட் த ப்ராப்ளம். ஐ சால்வ்ட் த ப்ராப்ளம். அப்போ தட்ஸ் ஹவ் ஐ சால்வ்ட் த ப்ராப்ளம். தட்ஸ் ஹவ் ஐ சால்வ்ட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் அந்த அணி கோல் அடித்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் அப்படின்னா தட்ஸ் ஹவ் அந்த அணி கோல் அடித்தது அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த டீம் ஸ்கோர்டு த கோல். த டீம் ஸ்கோர்டு த கோல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தட்ஸ் ஹவ் த டீம் ஸ்கோர்டு த கோல். தட்ஸ் ஹவ் த டீம் ஸ்கோர்டு த கோல்னா அப்படித்தான் அந்த அணி கோல் அடித்தது அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் எனக்கு அவளை தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்படித்தான் எனக்கு அவளை தெரிய வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு நோ ஹர். தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு நோ ஹர் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் நான் அதை சரியான நேரத்தில் முடிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படித்தான் நான் அதை சரியான நேரத்தில் முடிக்க முடிந்தது. அதை நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் ஹவ் ஐ மேனேஜ் டு ஃபினிஷ் இட் ஆன் டைம். தட்ஸ் ஹவ் ஐ மேனேஜ் டு ஃபினிஷ் இட் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, அது என்னது அப்படின்னா, அப்படித்தான் அவன் பணக்காரனானான். அப்படித்தான் அவன் பணக்காரனானான் அப்படின்றத நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஸோ இதுக்கான டிரான்ஸ்லேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம்? கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.